அமிதாப் பச்சன் கார்ல உட்காந்துருக்காரு. அமிதாப் பச்சன் கார்ல உட்காந்துருக்காரு? என்ன அவர் ரைட்டுக்கு நின்னா தலை இடிக்காது, அதான் உட்காந்துருக்காரு. வா ஆகாஷவாணியின் செய்தி அறிவிப்பு. நேற்று இரவு மர்மமான முறையில் 15 கல்லூரி மாணவிகள் கடத்தப்பட்டுள்ளனர். 15 பொண்ணுங்க, எல்லாரும் வேற வேற காலேஜ். எப்படியா கடத்தினா? கண்டிப்பா மகேந்திரா வேன்ல தான் கடத்தின்னு போயிருக்கணும். ஏன்னா அதுலதான் 5 பேர் குத்தின்னு போக முடியும். அவனா குற்றாலத்துக்கு டூரா கூட்டின்னு போறான். டிராவல்ஸ்ல வேலை செய்ய வேண்டியவெல்லாம் போலீஸ் வந்து ஏன்டா என் உயிரை எடுக்கிறீங்க? ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல சார், காலைல குட் மார்னிங் சொல்ல மறந்துட்டு சார். நீ கோச்சிட்டீங்கல்ல, அதான் இப்ப சொல்லிட்டு பாருங்க வந்தேன் சார். ஏன் நைட்டு தூங்கும் போது எழுப்பி சொல்ல வேண்டியது தானே? ஹலோ, அப்படியா? இப்ப சொல்லிடுறேன் சார். கடத்தப்பட்ட 15 பொண்ணுங்கள்ல 14 பேர் ரிலீஸ் ஆயிருக்காங்க சார். ஆனா ஒரு பொண்ணு மூஞ்சில மட்டும் குண்டான கவுத்தி மரத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. What nonsense going on? ஒரு பொண்ணு கழுத்துல குண்டா மாட்டி வச்சிருக்காங்க. இத்தனை போலீஸ்காரங்க பாத்துட்டு என்ன பண்றீங்க சார்? குண்டான தூங்கிச்சுன்னா பிகர் மூஞ்சி எப்படி இதுன்னு பாக்கலாம்னு எல்லாரும் வெயிட் பண்றோம் சார். தூங்க மாட்டேன் சார், நக்கல் புடிச்சிட்டு. அறிவு இருக்காயா உனக்கு? அறிவு இருக்காயா? பொண்ணு கழுத்துல இருந்து எப்ப குண்டான கழிட்டுவீங்கன்னு சிஎம் போன் மேல போன் போட்டுட்டு இருக்காங்க. அவரு விட்டுதா? இல்ல அவங்க பெரியமா விட்டு. பொண்ணு கழுத்துல இவ்வளவு மேக்கப் சாமான கட்டி தொங்க விட்டு இருக்காங்க. என்னன்னு பாரியா சார்? இது இருக்குது சார். என்ன காஸ்டா? நக்கல் பண்ணாதீங்க சார். நான் நாயுடு காஸ்ட் உங்களுக்கு தெரியாதா? ஓ, இந்த காஸ்ட் கேக்குறீங்களா? அப்போ தெரிஞ்சுக்கினே தான் நக்கலா பேசுனியா? உன்ன 4 பேருக்கு முன்னால மிதி மிதின்னு மிச்சாதான் நீ சரி வருவ. விமோத கொண்டா அவன் கிடைக்கிறான். அவன் பொண்டாட்டி உன்னோட கேவலமா இருக்கான். அத்தை வச்சு குடும்பம் நட்டு 6 பிள்ளை பெத்துக்கிறான். அதுல 3 அவன்கிட்ட கிடையாது. நீ கவலைப்படாத, உன்னை கைது கழுத்து போட்டு கைட்டு போறவா. எல்லாருக்கும் வணக்கம். நான் எதுக்காக இந்த 15 பொண்ணுங்களை கடத்தினேன்னு உங்க எல்லாருக்கும் குழப்பமா இருக்கும். கடத்தப்பட்ட 15 பொண்ணுங்களும் அதிகமா மேக்கப் போட்டுக்கிட்டு காலேஜுக்கு போறவங்க. இந்த மேனாமினிக்கிங்களால அப்ப சம்பாதிக்கிற பாதி காசு ஐப்ரோ பென்சில், லிப்ஸ்டிக், நெகப்பாலிஸ், ரோஸ் பவுடர்னு மேக்கப் சாமான் வாங்கறதுக்குனே சரியா போயிருது. இந்த நிலைமை மாறணும். இனி ஓவரா மேக்கப் போட்டுக்கிட்டு காலேஜுக்கு போற ஒவ்வொரு பொண்ணையும் கடத்துவேன். அதுல நம்பர் 1 ஆகிற பொண்ணுங்க முகத்துல குண்டான கவுப்பேன். இது தொடரும். என்ன மச்சான், எதுக்காக ஓவரா மேக்கப் போடுற 15 பொண்ணுகளை கடத்தணும்? அதுலயும் நம்பர் 1 வர்ற அந்த பொண்ணு தலையில எதுக்காக குண்டான கமுத்தணும்? பச்சா, குண்டான கவுத்த பொண்ணால இனிமே மேக்கப்பே போட முடியாது. ஆனா மிச்சம் இருக்க 14 பொண்ணுங்களும் எங்க ஓவரா மேக்கப் போட்டா நம்ம தலையில குண்டான கவுத்துறாங்கன்ற பயம் இருக்குல்ல. இனிமே எவ்வளவு மேக்கப் போடுவாளா? மூஞ்சி கூட கழுவாம பெப்பரப்பாடு வர போறாங்க பாரா. அப்ப இதுல என்ன தமாஷ்னா, SIT காலேஜ் பொண்ணுங்க எவ்வளவு மேக்கப் போடுதுன்னு எத்திராஜ் காலேஜ் பொண்ணுங்களுக்கு தெரியாது. எத்திராஜ் காலேஜ் பொண்ணுங்க எவ்வளவு மேக்கப் போடுதுன்னு WCC காலேஜ் பொண்ணுங்களுக்கு தெரியாது. இதனால நம்ம எங்க ஓவரா மேக்கப் போட்டு நம்பர் 1 இடத்துல வந்துருமோன்ற பயத்துல அவ கண்டிப்பா மேக்கப்ப குறைச்சே ஆகணும்ல. சரியா? பொண்ணுங்க மேக்கப் போடாதனால கடத்தலுக்கு என்ன லாபம்? நல்லா கேட்டப்பா. இப்பெல்லாம் அட்டு பிகரும் கூட ஓவரா மேக்கப் போட்டுக்கிட்டு அழகா இருக்கிற மாதிரி காட்டி பசங்களை ஏமாத்துறாளுங்க. இப்ப மேக்கப் போடாம வெளியில வந்தாளுங்கன்னு வச்சுக்க, எவன் அட்டு பிகரு எவன் அழகான பேருன்னு தெரிஞ்சிருமில்ல. காலேஜ் பசங்க எல்லாம் உத்தாராயிடுவானுங்க மாமே. ஒரே நாள்ல 15 பொண்ணுங்களை கடத்திருக்கா. அவனை கண்டுபிடிக்க இன்னும் ஒரு தகவல் கூட கிடைக்கல சார். இன்னைக்கு காலம்பர ஒரு தகவல் கிடைச்சிருக்கு சார். என்ன தகவல்? இதுல ஒரு தகவல் சார். தென்கட்சி சாமிநாதன் டிவியில சொன்னார் சார். உன்னை வாரி வெயில்ல போடும். அவர் டெய்லி ஒரு தகவல் சொல்றாரு. அந்த தகவல் எல்லாம் வச்சு குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாதியா சார்? குற்றவாளி கண்டுபிடிக்க நான் ஒரு ஐடியா சொல்றேன் சார். வேணாம்ப்பா, உன் ஐடியாவே வேணாம். இது மாதிரிதான் குற்றவாளியை பிடிக்கிறேன்னு கவிஞர் வாளியை பிடிச்சிட்டு வந்துட்ட. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். இதுக்கு ஒரே வழிதான் சார் இருக்கு. பொண்ணு மூஞ்சில குண்டான கவுக்கும் போது அவன் கைரேகை கண்டிப்பா அதுல பட்டிருக்கும். அந்த கைரேகை வச்சு அவனுக்கு எப்ப கல்யாணம் ஆகும்,
எத்தனை குழந்தைங்க அவன் ஆயில் ரேக்க கெட்டியா இருக்கான்னு பாக்க சொல்றியா? உன் மூஞ்சில எங்க 5 பேர் பீச்சாங்க எதுக்கு? அவன் ஆயில் கெட்டியா இருக்கா தண்ணியா இருக்கான்னு பாக்குவோம். நாங்க இங்க உட்கார்ந்து இருக்கோம் சார். அதிகமா மேக்கப் போடுற பொண்ணுங்களா பார்த்து கடத்துறான்னா கண்டிப்பா அந்த பொண்ணுங்க மேக்கப் போடாம இருந்து சொல்ல அதுங்க மூஞ்ச பார்த்து காந்தானவனா தான் இருப்பான். அவன் யாரு எனக்கு தெரிஞ்சா சொல்ல மாட்டான். இப்போ உனக்கு என்ன தெரியணும்? தமிழ்நாட்டுல இருக்க மொத்த ஜனத்தொகை இவ்வளவு பேரு. அதுல ஜட்டி போடாம சுத்துற ஆம்பளைங்க இவ்வளவு பேரு. அண்டர்வேர் போடாம சுத்துற ஆம்பளைங்க இவ்வளவு பேரு. ஒண்ணுமே போடாம சுத்துறவங்க இவ்வளவு பேரு. பாய் ஃப்ரெண்டோட பைக்ல போகும்போது துப்பட்டாவால மூஞ்சியை மூடிட்டு போற பொண்ணுங்க இவ்வளவு பேரு. துப்பட்டாவே போடாம போற பொண்ணுங்க இவ்வளவு பேரு. எஸ்எம்எஸ்ல ஏஜோக்கு அனுப்புற பொண்ணுங்க இவ்வளவு பேரு. லவ் பண்ற பையனை விட்டுட்டு வேற ஒருத்தங்க கூட ஓடி போற பொண்ணுங்க இவ்வளவு பேரு. லவ் பண்ற பையனையே கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுங்க இவ்வளவுண்டு பேரு. அங்கிள் உன்ட்ட நான் இப்ப என்ன கேட்டேன்? தமிழ்நாட்டோட மொத்த ஜனத்தொகை எவ்வளவு தானே கேட்டேன்? அதான் சொன்னனே அவ்வளவு பேரு. இவ்வளவுனா எவ்வளவு? அது எவ்வளவோ பேரு. போதுண்டா உன் அக்க போரு. டாக்டர் டாக்டர் என் பையனை செருப்பு கடிச்சிருச்சு, கொஞ்சம் என்னன்னு பாருங்க. இல்ல செருப்பு கடிச்சிச்சு கேரளா சொல்ற செருப்பு எங்கல கடிச்சது? தலையில கடிச்சிச்சு. செருப்பு கால்ல தானே கடிக்கும். இல்ல பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, முதல்ல செப்பலை சுத்தி ஊசி போடணும். வழக்கமா தொப்புளை சுத்தி தானே ஊசி போட சொல்லுவாங்க. நீங்க என்னடானா செப்பலை சுத்தி ஊசி போட சொல்றீங்க? இல்ல இங்க நீ டாக்டரா இல்ல நான் டாக்டரா? கொஞ்ச நேரமானா பையன் உசுருக்கே ஆபத்தாயிரும். முதல்ல இதுல இருக்க டெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட், மிட்டம் டெஸ்ட், 2 ரிவிஷன் டெஸ்ட், இந்தியா பாகிஸ்தான் டெஸ்ட். மொத்த விலை 10,000. என்ன டாக்டர் இது அநியாயமா இருக்கு. இல்ல உனக்கு வக்கு இருந்தா கவனி, இல்லாட்டி தர்மாஸ்பத்திரிக்கு போ. அட பாவிகளா, கால்ல முள்ளு குத்திச்சுட்டு வந்தா 30,000 ரூபாய் பிடிக்கிட்டு ஒரு முருகு குச்சை கையில கொடுத்துட்டீங்களா? நீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. நீ வீட்டுக்கு போ, எனக்கு ஆஸ்பத்திரியில வேற வேலை இருக்கு. ஆயா வேலை பார்க்க போறியா? போட வைக்கிறேன்ல.